சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த வாரத்துக்கான அப்புறமால முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுன எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா வீட்லயும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கிறது சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க. மீனாவும் எனக்கும் குழந்தை வேணும்ட்டு ஆசையா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொஞ்ச நாளே மீனா திடீர்னு வாமிட் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு முத்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்கிட்டுமே என் பொண்டாட்டி மாசமா இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. டாக்டரும் மீனாவை செக் பண்ணி பார்த்துட்டு மீனா கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டு முத்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. விஜயா அது கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இந்த வீட்டுல முதல் வாரிசு ரோஹிணியோட குழந்தையா தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்போ மீனா அந்த கன்சீவ் ஆயிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. மனோஜ் கிட்ட நான் உனக்கு படிச்சு சொன்னானடா, இந்த வீட்டோட முதல் வாரிசு உன்னுடைய குழந்தையா தான் இருக்கணும்னு நினைச்சேனடா, இப்ப பாடா அவன் முந்திக்கிட்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு மனோஜ் நான் என்னமா பண்றதுன்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. இதை கேட்டு விஜயா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அடுத்து முத்து மீனா கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சதுமே மீனாவை பயங்கரமா ஹாப்பியா வச்சுக்கிறாங்க. மீனாவை தாங்குன்னு தாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரோஹிணி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. இவளுக்கு போயிட்டு சீக்கிரமா குழந்தை பிறக்க போதே நம்ம தானே ஃபர்ஸ்ட் பெத்துக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க.